ஆண்டுடைய கிருபையை நம்மை ரட்சிப்பது மட்டுமல்லாமல் தீமையை வெறுக்க அது நமக்கு நம்மளுடைய பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவுகிறது. ஸோ இந்த கிருபையை நம்ம பேசும்போது கிருபை நம்மை ரட்சித்து நம்ம ரட்சிக்கிறது மட்டுமல்ல, தீமையை வெறுக்க செய்கிறது, பரிசுத்தமான வாழ்க்கைக்குள்ள நமக்கு கடந்து போக செய்கிறது. நோவாவை பார்க்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்ததாம். ஆமென். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கிறோம். கிருபை பெற்றதுனால அவர் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை பெற்று கிடைத்தது. கிருபை பெற்றதுனால ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்றார். இந்த சந்ததியிலே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன்றார். இந்த வார்த்தைலாம் ஆண்டவர் கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளணும்னாக்கா பாக்கியவான்களாக இருக்கணும், பாக்கியவதிகளாக இருக்கணும். கண்டிப்பாக பிரியமானவர்களை, இந்த இடத்துல ஆண்டவருடைய கிருபை இல்லாம எந்த வீட்டுக்குள்ளேயும் பெரிய ஒரு அப்படியே ஒரு பெரிய சமாதானமோ சந்தோஷமோ ஒரு நிறைய பணங்களோ அப்படியே ஆண்டவர் அப்படியே தந்துட மாட்டாரு. கர்த்தருடைய கிருபை இருந்தாதான் எல்லாமே நம்ம கிட்ட வரும்ன்றத மறந்துடாதீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, நோவா அந்த நோவாக்கு ஆண்டோடைய கிருபை இருந்ததுனாலதான் அவருக்கும் அவருடைய குடும்பமும் அந்த பேழைக்குள்ள காப்பாற்றப்படுகிறார்கள். சோ இதை மறந்துடாதீங்க. ஆண்டவருடைய கிருபை இருக்கும் போது நமக்குள்ள ஒரு பேழையை உருவாக்கி நம்மளை பத்திரப்படுத்துகிறவர் தேவன். சோ அத்தனை பேர் அழிந்தாலும் அந்த நாட்களில நோவா குடும்பத்தையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறாரு. இதுதான் கிருபை. சோ இந்த கிருபைன்றது ஒரு செல்ஃபிஷாவும் பார்க்கலாம். இந்த கிருபைன்றது ஆண்டவர் எனக்கு மட்டும்தான் செஞ்சிருக்கிறாரா, எனக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கிறாரா, எனக்கு மட்டும்தான் இப்படி செய்யறாரா நினைக்கும் போது உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. விதவிதமான விதத்துல அவங்களுக்கு எல்லாம் செய்து கொண்டே இருக்கிறார். சோ இதை மறக்காதீங்க. நீங்க 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்துல என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்கும் சொல்லிட்டு பவுல் அடிகளார் ஆண்டவர் சொல்றாரு. என் கிருபை உனக்கு பரிபூர்ணமா இருக்கும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் உனக்கு பூரணமாய் விளங்குன்றாரு. சோ பலவீனப்படுற நேரத்துல கூட ஆண்டவருடைய கிருபை நமக்கு இருக்குது. பலவீனமான ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா கிருபையை போய் நம்ம தேட வேண்டாம். இங்க இருக்குதா, அங்க இருக்குதா, அங்க இருக்குதா, நம்ம செஞ்ச ஜபங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஜபங்கள் எல்லாம் ஏற்ற நேரத்துல, பலவீனமா இருக்கிற நேரத்துல கூட, நம்ம சோர்ந்து போகிற நேரத்துல கூட அப்படியே கிருபை பறந்துகிட்டு வருங்க. கிருபை பறந்துகிட்டு நம்மள அப்படியே நம்மளை தூக்கிக்கும். அந்த கிருபை நம்மளை அப்படியே பேம்பர் பண்ணி அந்த கிருபை நம்மளை அப்படியே தட்டி கொடுத்து எழுப்பி விடும் பாருங்க. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆண்டோட பிள்ளைங்களுக்கு தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இருக்குது.